எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தனுஸ்ரீ, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோல ஒரு சின்ன கதைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அது எங்களோட கதை. என் அம்மா ஒரு ஆஸ்ட்ராலஜர். அவங்க ஒரு ஜோசியர் அண்ட் ஐ அம் அ சைக்காலஜிஸ்ட். நான் ஒரு மனநல ஆலோசகர். எனக்கு தெரியும் இட்ஸ் a டெட்லி காம்போ. ஆனா the conversations we have about life இல்ல, இட் இஸ் so deep and informational. அண்ட் அப்படி நாங்க 2 பேரும் பேசின ஒரு உரையாடல் பத்தின வீடியோ தான் இது. ஒரு டைமில் நான் எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேனோ அந்த டைமில் எனக்கு நிறைய கேள்விகள் லைஃப்பை பற்றி, நிறைய மக்கள் கஷ்டப்படுறத வந்து ஆன் அ டே டு டே பேசிஸ் பார்க்க வந்து எனக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் அப்போ தான் நான் வந்து படித்து முடிக்க போகிற டைம். பட் இந்த கேள்விகள் எல்லாம் எப்போ எனக்கு ரொம்ப வந்து பதிலே கிடைக்காத மாதிரி ரொம்ப நான் ஸ்டக்காக வேணும், அப்போல்லாம் நான் வந்து டைரெக்ஷனுக்கு எங்கள் அம்மாட்ட தான் போவேன். அவங்க ஆஸ்ட்ராலஜருங்கிறனால நான் போக மாட்டேன். பட் ஷி ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் திஸ் விஸ்டம். அண்ட் எஸ், அவங்க என் சார்ட்டும் அப்பப்போ பார்த்து சொல்கிறதும் உண்டு. பட் அப்படியே பர்ஃபெக்டாக சில விஷயங்கள் எனக்கு அது டைரெக்டாக அவங்க பதில் சொல்லனாலும் நிறைய கொஷின்ஸ்க்கு எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் நான் போய் அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா இந்த விதியெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டது, இது உங்களோட விதி, எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ரிட்டன், உங்கள் பூர்வஜன்ம கர்மா, நீங்கள் பண்ணது நல்லது கெட்டது பொறுத்து தான் உங்கள் லைஃப் இப்போ இயங்கிட்டு இருக்கு, எவ்ரி திங் இஸ் ரிட்டன் இன் யுவர் சார்ட், ஆஸ்ட்ராலஜர் சொல்கிற மாதிரி வந்து தான்ப்பா உன் விதி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்களே, தென் வாட்ஸ் த ரோல் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ எல்லாமே ஆல்ரெடி ரிட்டன்னா இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணணும் இங்கே? பிகாஸ் ஐவ் சீன் பீப்புள் ரொம்ப கஷ்டத்தில், அது என் தலையெழுத்து, என்னால் அது எனக்கு அப்படி தான், எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும், அது என் விதி, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை பார்க்கும்போது இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற எனக்கு நிறைய கேள்விகள். இப்போ நான் ஏன் ஒரு சைக்காலஜிஸ்டாக போய் ஒருத்தங்க லைஃப்பில் இப்போ அதுதான் அவங்க விதி அப்படின்னா தென் வாட் இஸ் மை ரோல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கேள்வி தான். தென் ஓவராலாக எல்லாரோட லைஃப்லையுமே அப்போது ஒரு ஆஸ் அ மனுஷனாக நமக்கு என்ன தான் பர்பஸ் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து நான் வச்சேன். இப்போலாம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற வாக்கியம் கேட்டிருக்கியா அப்படின்னு. ஷி எக்ஸ்பிளைன்ட் ஹவு த ஃபேட் கேன் பி கான்கர்டு வித் ஆர் ஓன் மைண்ட். அண்ட் அந்த விதியவே, அந்த கட்டத்தையே வந்து டிரான்சென்ட் பண்ணக்கூடிய, அதாவது தாண்டி இயங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம மனசுக்கு இருக்குது. ஒரு மனுஷனாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில். அதனால நம்மளோட ஃபேட்டே வந்து, நம்ம சார்ட்டே வந்து நம்மளால் நமக்கு லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு மோர் ஃபுல்ஃபில்லிங் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃபாக மாற்றக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஷி மேட் மீ ரியலைஸ் தட் நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக ஐ எம் ஹேண்ட்லிங் தட் வெரி மதி. மற்றவங்களோட அந்த மைண்டை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஐம் ஹோல்டிங் ஸ்பேஸ் ஃபார் தெம், ஐம் ஹோல்டிங் ஸ்பேஸ் ஃபார் தெம் மைண்ட். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பவர்ஃபுல் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஐ ஷுட் பி. அண்ட் இதுலேருந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 2 பாயிண்ட். ஒன்று கண்ட்ரோல், இன்னொன்று சரண்டர். ஸோ கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் எஸ் ஃபேட் டஸ் எக்ஸிஸ்ட், நமக்கு விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லா விஷயமும் நம்மளே வந்து பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை, விதி பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இப்போ கண்ட்ரோலுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, ஹவு மச் ஆஃப் கண்ட்ரோல் டு வி ஹாவ் இன் ஆர் லைஃப். நம்ம ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்குறோம், நம்ம மனசை எப்படி பார்த்துக்குறோம், எப்படி நம்ம வளர்கிறோம், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்குது. வளர்ச்சின்னு நான் இங்கே சொல்கிறது வாழ்க்கையில். ஸோ தட் ஃப்ரீ வில், தட் வெரி கண்ட்ரோல் we have over life gives us direction. Because at the end of the day, life will happen. வலின்னு ஒன்று இருக்க தான் போகுது. பட் how do we perceive life? How do we handle a situation? How do we choose to move on from that pain? இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் பற்றின ஒரு அவேர்னஸ் எப்போ வருதோ நமக்கான ஒரு டைரெக்ஷன் நமக்கு கிடைக்கும்.
ஆனால் அதே சரண்டர், ஐ எம் ஸ்டில் லேர்னிங் இட், ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன்னும் முழுசாக வந்து ஃப்ரீடம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னுமே நான் வந்து ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் சரண்டரிங் ரியலி மீன்ஸ். பட் டு மீ இப்போ கேட்டிங்க அப்படின்னா, தட் அக்செப்டன்ஸ், த காம் தட் கம்ஸ் ஆஃப்டர் வி ரியலைஸ் தட் நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் எதெல்லாம் இல்லையோ அது மேலே அவ்வளோ எனர்ஜி, அது மேலே அவ்வளோ அட்டென்ஷன், அது மேலே அவ்வளோ எமோஷன் வந்து போடுறத விட்டுட்டு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை எப்போ நம்ம நர்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம், எப்போ நம்ம அதுக்கான மரியாதை, அதுக்கான அட்டென்ஷன், அதுக்கான எனர்ஜி போட ஆரம்பிக்கிறோமோ, தட் இஸ் ட்ரூ ஃப்ரீடம். அண்ட் அங்கே தான் வந்து கிராட்டிடியூடு வருது. அதாவது வாழ்க்கையில் இது இல்லை, அது இல்லை, இது என் விதி, எனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இல்லாமல், என்கிட்ட இப்போ என்ன இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும். எஸ், தட் அக்செப்டன்ஸ் ஆஃப் எஸ், திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் இன் லைஃப், திஸ் இஸ் வாட் ஐ கேரி, அண்ட் இப்போ எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நான் எப்படி என் லைஃப்பை நான் கொண்டு போகிறது. அண்ட் தட் இஸ் வேர் கண்ட்ரோல் கம்ஸ் இன். எவ்வளோ நம்ம கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளோ நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கான அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஸ் நமக்கு கிடைக்குது. இங்கே வந்து எப்போவுமே நான் ஆஸ்ட்ராலஜி ஆர் இந்த சார்ட்ஸ் இது எதுவுமே நான் டிஸ்மிஸ் பண்ணது கிடையாது. பட் என் அம்மா சொன்னது என்ன அப்படின்னா, உன் கட்டத்தில் படிப்பில் தடை இருக்குது தனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரிய தடை இருக்குது, படிப்பு நிற்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சொன்னாங்க. இப்போ இதே நான் ஓகே, அதே என் விதியில் இப்படி இருக்கே, என்னோடய கட்டத்தில் இப்படி சொல்லிருச்சே, இது என் கண்ட்ரோல் இல்லையோ அப்படின்னு நினச்சி இன்ஸ்டெட் ஆஃப் டுவெல்லிங் அதுலேயே இருந்து அதை பற்றி யோசித்து நான் உட்காந்துட்டு இல்லாமல் பயந்தேன். ஆமாம், ரொம்ப பயந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், இதில் நான் சில விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்தது. பட் இந்த பயத்தை நான் ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு என் அம்மா அப்பா படிப்பு கொடுத்துருக்காங்க, என் உடம்புல அறிவு இருக்குது, என் உடம்புல தெம்பு இருக்குது. இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் யூஸ்வலாக போடுற எஃபர்ட்ஸை விட இன்ட்டு 2 போட ஆரம்பித்தேன். இந்த சிச்சுவேஷனை, இந்த ஒரு வார்னிங்கை எப்படி நான் வந்து எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியல எங்கிருந்து அந்த பவர் வந்தது, எங்கிருந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்ததுன்னெலாம் புரியல. பட் அந்த அளவுக்கு என் அகாடமிக்ஸில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் அங்கே இருந்து தான் நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து இருக்கேன். எனக்கான அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு விஸ்டம், திங்கிங் பியாண்ட் புக்ஸ், பியாண்ட் தியரிஸ், அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு நாலேஜ் வந்து எனக்கு அந்த டைமில் கிடச்சிது, விச் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் போய் அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா சொன்னியே இந்த மாதிரி ஒரு பெரிய டவுன்ஃபால் உனக்கு அகாடமிக்ஸில் இருக்குது, யூ மைட் ஈவன் ஸ்டாப் யுவர் எஜுகேஷனுங்கிற அளவுக்கு சொன்னேன். பட் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு இப்போ எனக்கு. ஐவ் நெவர் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு படிப்பில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கேனா, இவ்வளோ மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேனா, இவ்வளோ விஷயங்கள் என்னால் இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும்னே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே நடக்குது. ஹவுஸ் இஸ் ஹேப்பனிங், பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங் மீ. என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, என்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு நான் கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, அந்த அவேர்னஸ் ஒன்று, ஆஸ்ட்ராலஜி உன்னை வந்து இம்ப்ரெஷன் பண்ணி வைக்காது, அது உன் லைஃப் டிசிஷன்ஸ் எடுக்காது. ஆனால் இட் கிவ்ஸ் யூ வார்னிங், இட் கிவ்ஸ் யூ டைரெக்ஷன், இட் கேன் கிவ் யூ ப்ரெடிக்ஷன்ஸ், இட் டசன்ட் டிசைட் யுவர் லைஃப். ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு உன் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிறேங்கிறது உன் கையில் இருக்குது. அது உன்னோட ஃப்ரீவில் பற்றினது. ஸோ when I want you about your education, you put in extra efforts. நார்மலாக நீ படிக்கிறத விட, நார்மலாக நீ காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட நீ ஜாஸ்தியாக காட்டின. ஸோ இந்த ஃப்ரீவலை யூஸ் பண்ணி, இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி, இந்த ஒரு சரண்டரிங் யூஸ் பண்ணி யூ வெண்ட் அகெயின்ஸ்ட் யுவர் சார்ட் தனு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. You're going against your chart and this is possible for each and every person. So this is when I truly understood the power of
தட் வெரி கோட், விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஏன் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க டே டு டே லைஃப்பில். அண்ட் எவ்வளவோ பேர் எதெல்லாம் அவங்க கையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ அதுக்கு அவ்வளோ எனர்ஜி, அதுக்கு அவ்வளோ அட்டென்ஷன், அதுக்கு அவ்வளோ கவலையை போட்டு என்ன முடியுமோ, என்ன கையில் இருக்கோ அந்த ஒரு திருப்தி இல்லாமல் எதையோ தேடி ஓடிட்டுருக்கோம். ஒரு டைரக்ஷனே இல்லாமல் பத்தலை பத்தலை எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று ஒரு ஒரு வாய்ட். ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஹூ ஜஸ்ட் டுவெல் அப்பான் தியர் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது, டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப். எஸ், ஃபேட் எக்ஸிஸ்ட். எஸ், அந்த ஃபேட்டை நமக்கு சாதகமாக எப்படி பார்க்கலான்னா, எல்லா விஷயமும் நான் பார்த்துக்கணும்னு இல்லை, சில விஷயங்கள் அதுவாக நடக்கும். அதுக்கு நான் இவ்வளோ அட்டென்ஷனும் இவ்வளோ கவலையும் போடணும்னு அவசியம் இல்லை. எஸ், அந்த விதத்தில் நீங்கள் ஃபேட்டை பார்க்கும்போது உங்கள் கையில் எவ்வளோ பவர் இருக்குது, நீங்கள் எவ்வளோ உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற ரியலைசேஷன் வரும். அண்ட் வித் திஸ் அவேர்னஸ் கம்ஸ் சரண்டரிங். பிகாஸ் சில பேர் என் லைஃப், என் கண்ட்ரோல், மை லைஃப், மை ரூல்ஸ்ன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல சரண்டரிங்கான வேலையே இல்லை. பட் ட்ரூ ஃப்ரீடம் இஸ் when we totally feel happy, when we totally feel content about life, is when we truly surrender to ourselves. போதும், எஸ் ஐ அக்செப்ட், திஸ் இஸ் மை லைஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம சரண்டரிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டே டு டே லைஃப்பில் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, எந்த அளவுக்கு விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இல்லைங்கிற அந்த ஒரு புரிதலோட ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது, நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட், அடுத்தவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்டோட, அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் கம்பேஷனோட நம்ம மூவ் பண்ணும்போது லைஃப்பை, இட் பிகம்ஸ் ஸோ மீனிங்ஃபுல், இட் பிகம்ஸ் ஸோ ஃபுல்ஃபில்லிங். அண்ட் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிற ஒரு கதை. அண்ட் என்றைக்குமே நான் வந்து இல்லை விதியெல்லாம் நம்பாதீங்க, ஆஸ்ட்ராலஜியெல்லாம் நம்பாதீங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஆஸ்ட்ராலஜி ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் அ மேப் டு மீ. பர்சனலாகவே தோ ஐ ஸ்பீக் சயின்ஸ், ஐ ஆல்வேஸ் வாண்ட் எவிடன்சஸ், ரிசர்ச்சஸ். Sometimes we all have to transcend all those things and try to look at life in a more simpler way. So yes, though astrology doesn't like hold any empirical evidences, or it is not research driven or proven, I always have perceived astrology like a map. It complements our life's journey. It gives us direction when we feel lost. So I thought this will do justice to both our profession, Amma as a josier and now a psychologist. How do we hold life hand in hand? Because சில விஷயங்கள் நமக்கு புரியாது, சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது இந்த உலகத்தில். அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை இன்னும் மேம்படுத்தணுங்கிறத பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். யூ ஆல் ஹோல்ட் தட் பவர், யூ ஆல் ஹாவ் தட் கேப்பபிலிட்டி டு லிவ் அ மோர் ஃபுல்ஃபில்லிங் லைஃப். நீங்கள் ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான எல்லா தெம்பும் எல்லா ரிசோர்ஸஸும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எஸ், அண்ட் வென் யூ கெட் த டைரெக்ஷன், பிடிச்சிட்டு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டுட்டு அன்கண்டிஷ்னலாக ஒரு லவ்வோட, ஒரு பேஷனோட, ஒரு கமிட்மெண்ட்டோட எஃபர்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக லைஃப் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் அண்ட் யூ வில் ஹோல்ட் யூ பெட்டர் வித் மோர் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ.